ஆமாம், பச்சை மட்டை வேறு சொல்லிட்டாங்க. அது அண்ணங்கிட்ட இருக்குது. அது ரொம்ப கஷ்டம் வாங்குறது. ஆனால் நிறையா பேர் அவர் அடிக்கிறதுக்காக வச்சுருக்கிறாரு. அதனால் அது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியம் பேசுகின்ற சில கும்பல் எப்படி எல்முருகன் அவர்கள் எப்படி அமைச்சராக முடியும்? அவர் தெலுங்கு சமுதாயத்தைச் சேர்ந்தவர். நீங்கள் தமிழிசைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் அமைச்சராக கொடுக்கலாம் என்று பேசுகிறார். இந்த அவையிலே, ஒரு புனிதமான ஒரு அவையிலே அந்த மாதிரியான பித்துக்குழிகள் பேரை சொல்ல நான் விரும்பவில்லை. அந்த மாதிரியான கோமாளிகள் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. எவன் ஒருவன் இந்து என்கின்ற அடையாளத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறான், சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசும்பொழுது அவர் ஒவ்வொரு வரையிலும் சொல்வது, இந்த இந்து மதத்தை பாதுகாப்பதே சாதிகள் தான், இந்த வர்ணாசிரமத்தை பாதுகாத்து கொண்டிருப்பதே சாதிகள் தான். ஆகவே தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்தினார்கள். மிக ஒடுக்கப்படுகின்ற ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகத்தை, மண்ணின் மைந்தர்களை தெலுங்கர் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஜாதி வெறி பிடித்த ஜெய்சங்கரையோ அல்லது நிர்மலா சீதாராமன் போன்றவர்களையோ அவர் மற்ற ஆரியர் என்றோ மற்றது சொல்லவில்லை. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் சாதி ஒழிப்பு குறித்து பேசுவதில்லை. ஆனால் நான் தமிழ் தேசிய அரசியல் நான் பிரபாகரன் கொடியை பயன்படுத்துகிறாங்க, பிரபாகரன் தான் எனக்கு தலைவர்னு சொல்கிறாங்க. இதை விட தலைவர் கொச்சைப்படுத்துகின்ற ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் எவனும் பேசிட முடியாது. காலையில் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமை அலுவலகத்தில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையிலே தங்கை செங்கொடிக்கு வீர வணக்கம் செலுத்தி கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. உயர்நிலை குழு கூட்டம் ஒரு 1 மணிக்கு முடிந்துடும் நினச்சோம். ஆனால் தலைவர் அவர்கள் பேசும்பொழுது நேரம் சரியாக அங்கே 3 மணிக்கு சீக்கிரம் முடித்து விடுவார்கள் என்று நினைத்திருந்தோம். ஆனால் கூட்டம் நடந்து கொண்டே இருந்தது. தலைவர் பேச ஆரம்பித்த போது அவரிடம் சொல்லிவிட்டு அவருடைய பேச்சை கேட்க முடியாமல் மக்கள் மன்றத்திற்கு வேகமாக செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த கூட்டத்திற்கு பங்கேற்க வேண்டிய தேவை இருக்குது என்பதை சொல்லி இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே உயர்நிலைக்குழு கூட்டத்தில் தோழர் செங்கொடி அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்திய பிறகுதான் இங்கே வந்திருக்கின்றோம். ஆகவே அடுத்த முறை கட்டாயம் சுடர் ஏற்றுவதற்கு முன்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமாம், பச்சை மட்டை வேறு சொல்லிட்டாங்க. அது அண்ணங்கிட்ட இருக்குது. அது ரொம்ப கஷ்டம் வாங்குறது. ஆனால் நிறையா பேர் அவர் அடிக்கிறதுக்காக வச்சுருக்கிறாரு. அதனால் அது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். தோழர்களே, இந்த நாளை நான் மீண்டும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்து மறைமலை நகரிலே ஒரு மாநாடு நடத்தினோம். எந்த நோக்கத்திற்காக நம்முடைய தங்கை செங்கொடி வீரச்சாவடைந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகிய மூவருடைய மரண தண்டனைக்கு எதிராக மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு இணைந்து மறைமலை நகரிலே நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பங்கேற்றார்கள். ஏன்னா அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் நானும் இருந்தால், தோழர் பார்வேந்தன் இருந்தார், சூக்கா விடுதலை சிலியன் இருந்தோம். அந்த பக்கம் பாமகலேருந்து அங்கே இருக்கின்ற தோழர்கள் இருந்தாங்க. இணைந்து அன்றைக்கு செயல்பட்ட காலம் அது. அந்த மேடையில் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அவரும் அங்கே பங்கேற்றார்கள். அண்ணன் மதிமுக சார்பாக அண்ணன் மல்லை சத்யா அவர்களும் பங்கேற்றார்கள். இல்லை, நான் சொல்ல வந்த செய்தி வேறையாக இருந்தது, அதனால் நான் அதை சொல்ல வந்தோம். ஏன்னா அதுதான் கடைசியாக பாட்டாளி மக்கள் கட்சியில் அண்ணன் வேல்முருகன் பேசிய மேடையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து நடத்திய அந்த பொதுக்கூட்டத்தில் தான் அந்த துயர செய்தி வந்தது. இந்த 3 பேருடைய விடுதலைக்காக, மரண தண்டனைக்கு எதிராக இவர்கள் 3 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக தங்கை செங்கொடி அவர்கள், மக்கள் மன்றத்தைச் சேர்ந்தவர், அவர் தீக்குளித்து மாண்டு விட்டார், வீரச்சாவடைந்து விட்டார் என்ற செய்தியை ஒரு துண்டு சீட்டிலே கொடுத்தார்கள். மேடையிலே அன்றைக்கு அந்த மரண தண்டனை ஒழிப்பு மாநாட்டிலே
தலைவர் அவர்கள் படித்து அங்கே அஞ்சலி செலுத்திவிட்டு இரவோடு இரவாக இங்கே வந்திருந்தோம். மருத்துவமனையில் வந்து அந்த உடலை எங்கே இருந்ததோ, மருத்துவமனையில் இருந்ததோ, செங்கொடி அவர்களுடைய உடலை பார்த்து அஞ்சலி செலுத்திவிட்டு தலைவர் அவர்கள் போனார்கள். அண்ணன் வேல்முருகன் அவர்களும் பின்னாடி வந்திருந்தார்கள். ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்றால், அன்றைக்கு வேல்முருகன் அவர்கள் பேசிய அந்த உரை வீச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இருவேறு சமூகங்களும் இணைந்து செயல்படக்கூடிய தேவை இருக்கின்றது. அதற்கு ஒரு மகத்தான போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டி இருக்குது என்பதை தலைவர்கள் அவர்கள் முன்னிலேயே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உரையாற்றினார்கள். பிறகு என்ன நடந்தது என்று தெரியும். ஏனென்றால் அன்றைக்கு 2011 நடந்தது. 2011 மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான். அதற்கு பிறகு ஒரு அடையாளத்தோடு இருந்து செயல்பட்டவர் அந்த அடையாளத்தை உதறிவிட்டு, சாதி அடையாளத்தை உதறிவிட்டு, தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிழர்களுக்கான கட்சி, தமிழர்களுடைய விடுதலை, தமிழர்களுடைய அடையாளம் என்கின்ற தமிழர்களுடைய அந்த உரிமைக்காக களமாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். ஆனாலும் அவர் மீது ஒரு அடையாளம், முத்திரை குத்தப்பட்டு தான் வருகிறது. வன்னியர் அப்படிங்கிற அடையாளம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நாங்கள் தொடங்கினோம். வன்னியர் சங்கம் அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து எப்படி பாமக தொடங்குவதற்கு முன்பு தொடங்கினார்களோ அதுபோல் நாம் தொடங்கவில்லை. கட்சி தொடங்கும் பொழுதே விடுதலை சிறுத்தைகள் தான். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, வர்க்கபேத ஒழிப்பு, இப்படி 5 கொள்கைகளை முன்வைத்து தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடங்கினார்கள். ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னா அதுக்கு ஒரு முத்திரை, அதுக்கு ஒரு அடையாளம். ஆனால் இந்த அடையாளத்தெல்லாம் கடந்து வெகு மக்களுக்காக எல்லோருக்குமான ஒரு இயக்கமாக நாம் போராட வேண்டும். எல்லோருடைய விடுதலைக்காக போராட வேண்டும். தமிழ்நாட்டுடைய விடுதலைக்காக, தமிழர்களுடைய விடுதலைக்காக, தமிழர்களுடைய உரிமைகளுக்காக நாம் போராட வேண்டும் என்கின்ற ஒற்றை புள்ளியிலிருந்து தான் இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகளை எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழிநடத்தி வருகிறார்கள். அவருடைய தொண்டர்களாக நாங்களும் அதே களத்தில் தான் நின்று வருகிறோம். ஆனால் எங்களுக்கும் அந்த முத்திரை, அந்த அடையாளம் போகவில்லை. இதிலிருந்து தப்பித்தவர் தான் மரியாதைக்குரிய அண்ணன் மல்லை சத்யா அவர்கள். அவருக்கு எந்த அடையாளமும் இல்லை. ஏன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர் தொடங்கிய தலைவர், அவர் போராடிய போராட்டம் இது வேறு ஒரு இடத்துல இருக்குது. அவருக்கு அந்த அடையாளம் இல்லை. ஆனால் எங்கள் மீது குத்தப்படுகின்ற அந்த அடையாளம் அல்லது அந்த முத்திரை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் அந்த சாதி வளையத்துக்குள், சாதி அடையாளத்தோடு பின்னி பிணைக்கப்பட்டோ அல்லது அந்த குடுவைக்குள் அடைக்கப்பட்டோ ஒருபோதும் இருந்ததில்லை. முழுமையாக தமிழுடைய விடுதலை, தமிழீழம், தேசிய தலைவர் பிரபாகரன், தமிழரசன், இந்த அரசியலை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். இது ஒரு வெகு மக்களுக்கான, பொதுமக்களுக்கான ஒரு விடுதலைக்கான ஒரு அரசியலாக, அதனுடைய அடையாளமாக நாம் பார்க்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு தோழர் செங்கொடி அவர்களுடைய இந்த நினைவு நாளில் அடையாளங்கள் இல்லாமல், அடையாளங்களுக்குள் சிக்காமல் ரொம்ப சரியான ஒரு வாசகத்தை போட்டு வர்க்க பேதம் நம்ம ஒழித்து பாஜகவை நம்ம ஒழிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள். நேற்றைக்கு 2 நாளைக்கு முன்பு தான் ஒரு வீடியோவை எனக்கு தோழர் மகேஷ் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். தோழர் செங்கொடி அவர்களுடைய இறப்பு, வீரச்சாவுக்கு மறுநாள் உடல் அங்கிருந்து மருத்துவமனையிலிருந்து எடுத்து வருகின்ற வழியெல்லாம் ஒரே மக்கள் திரள். அன்றைக்கு எல்லோரும் நடந்து முழக்கம் போட்டு ஒவ்வொரு பகுதியும் வந்து கொண்டு இருக்கின்றோம். நானும் விடுதலை சிறுத்தைகளோடு அந்த களத்திலே வந்து கொண்டிருந்த பொழுது காவல்துறை ஒருவரை கைது செய்கிறது. எதுக்கு கைது செய்துன்னா, இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக, இந்திய அரசுக்கு எதிராக, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசுக்கு எதிராக கடுமையாக முழக்கங்களை எழுப்பி வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது காவல்துறை வழிமறித்து ஒருவரை கைது செய்தபோது அவரை விடுதலை செய்ய வேண்டும், அவரை விடுவிக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் காவல்துறையோடு மோதி, காவல்துறையோடு சண்டை போட்ட ஒரு வீடியோவை அன்னைக்கு எடுத்திருந்திருக்கிறாங்க. அவங்க அப்படியே 2 நாளைக்கு முன்பு தான் சொன்னாங்க, என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, அதை கூட இன்றைக்கு நான் முகநூலிலே பதிவு செய்திருக்கிறேன்.
அந்த அளவில் இந்த தோழர் செங்கோடியுடைய இந்த நினைவு நாளில் நினைவு கூற வேண்டிய நிறைய செய்திகள் இருக்கின்றன. இந்த நிகழ்வை பார்க்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் நான் சொல்வேன், இது ஆணையரவிலே தமிழீழத்திலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக. அவர்கள் வந்து தமிழீழத்திற்கு போயிருக்க மாட்டார்கள், போனதாக தெரியவில்லை. ஆனால் அங்கே எப்படி ஒழுங்கு செய்யப்படுகின்றதோ, கலை நிகழ்வு எப்படி ஒழுங்கு செய்யப்படுகின்றதோ, அந்த பாடல்கள் எப்படி ஒழுங்கு செய்யப்படுகின்றதோ, எப்படி வந்து அகவணக்கம் செலுத்துகிறார்களோ, அப்படியான ஒரு தமிழீழ உணர்வு, தமிழீழ களத்திலே நின்று நம்ம அகவணக்கம் செலுத்துகின்ற அந்த நினைவை தான் இந்த நிகழ்வு நமக்கு நினைவுபடுத்துகின்றது. தோழர்களே, இன்றைக்கு பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு தேசிய இனங்களுடைய அடையாளங்களை அல்லது தேசிய இனங்களுடைய விடுதலையை அழித்தொழிக்கின்ற வகையிலே அவர்கள் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். தோழர் செங்கோடி அவர்களுடைய கனவு மூவருடைய விடுதலை, மரண தண்டனைக்கு எதிராக அவர்கள் வந்து தீக்குளித்து மாண்டார்கள் என்றாலும் அது ஒரு தற்காலிக, ஒரு இடைக்கால ஒரு வேட்கையாக அல்லது அதனுடைய கோரிக்கையாக இருக்கும் என்றுதான் மரியாதைக்குரிய தோழர் ஜெஸ்ஸி அவர்கள் பேசினார்கள். ஆனால் இலக்கு அப்படிங்கிறது ஒரு விடுதலை, அது பாட்டாளி வர்க்க விடுதலை, எல்லோருக்குமான சமத்துவம், சமதர்மத்துக்கான விடுதலை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் என்கின்ற அந்த வேட்கையோடு செயல்பட்டவர் தான் தோழர் செங்கோடி என்று நம்முடைய தோழர் ஜெஸ்ஸி அவர்கள் உரையாற்றும் பொழுது சொன்னார்கள். மக்கள் மன்றத்தை பொறுத்தளவு இன்றைக்கு வந்து ஒரு வகுப்பறையாக அவர் கம்யூன் நடத்தினாலும் ஒரு வகுப்பறையாக அதை மாற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு நிகழ்வையும் சரி அல்லது அவர்கள் நடத்துகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் வந்து நம்ம பிள்ளைகள்லாம் கொஞ்ச நாள் இங்கே விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அவர்கள் அந்த சின்ன பிள்ளைகள் ஆடுகின்ற நடனம், சினிமா, மற்ற இடங்களில் சினிமா பாட்டுக்கு ஆடுவாங்க. ஆனால் இங்கே ஒரு புரட்சிகர ஒரு சமுதாயத்தை, ஒரு புரட்சிகர ஒரு விடுதலையை முன்னெடுக்கின்ற அந்த கொள்கையை இன்றைக்கு பறைசாற்றுகின்ற வகையில் நம்முடைய பிள்ளைகளை வைத்து கடந்த ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு அதிகமாக சிறப்பாக, அதற்கு முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக பிள்ளைகள் ஒவ்வொன்றும் வந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து அந்த கொள்கைகளை முன்னெடுக்கின்ற பிள்ளைகளாக நம்முடைய செங்கோடியினுடைய நிழலிலே இன்றைக்கு இருப்பவர்கள் இங்கே மிகச் சிறப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய அல்லது எதிர்காலத்தை இந்த அடையாளத்தை இழந்து அல்லது துறந்து ஒரு விடுதலைக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு களமாக தான் மக்கள் மன்றம் இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. அதை மிகச் சிறப்பாக நம்முடைய தோழர்கள் ஜெஸ்ஸி அவர்களும் மகேஷ் அவர்களும் மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கு நாம் பாராட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் இந்த பிள்ளைகளை பார்த்து நம்முடைய பிள்ளைகளையும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கி போகிற காலங்களில் எப்படி இருக்குது, பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கி மத ரீதியாக, ஜாதி ரீதியாக எப்படி அவர்கள் நம்முடைய பிளவை உருவாக்குகிறார்கள், அவர்கள் எப்படி மிக மோசமான வழியிலே அவர்கள் வந்து மதவெறியை தூண்டுகிறார்கள், சாதி வெறியை தூண்டுகிறார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். ஒவ்வொரு சூழலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் அதை உருவாக்குறாங்க. இந்த அருந்ததிற்கான உள்ஒதுக்கீடு என்கின்ற அந்த செயல் திட்டத்திற்கு பின்னால் இருப்பது கூட, இன்றைக்கு நீதிமன்றத்திலே சந்திரசூட் அவர்கள் வழங்கிய அந்த தீர்ப்பின் பின்னாடி இருப்பது கூட, கிரிமிலேயர் அடிப்படையில் சொல்லப்பட்ட அந்த தீர்ப்புக்கு பின்னால் இருப்பது கூட ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம்தான். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம வந்து முழுமையாக படித்தா தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய இந்த மதச்சார்பின்மையை, மத சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் களமாடி வருகின்றோம். தோழர் ஜெஸ்ஸி அவர்கள் பேசும்பொழுது மிக முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார்கள். இந்தியா கூட்டணி உருவான விதம், இந்தியா கூட்டணி இன்றைக்கு எப்படி செயல்படுகிறது என்பதெல்லாம் சொல்லி அவர்கள் பேசினார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் முன்னெடுக்கின்ற அரசியல் மதவாத அரசியலாக, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் செயல்பட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். எதற்காக இந்த ஒரே நாடு, ஒரே மொழியை அவர்கள் உருவாக்குகிறார்கள்? அவர்கள் இருக்கின்ற இந்த மொழிவழி தேசியத்துக்கு எதிராக மதவழி தேசியத்தை முன்வைக்க வேண்டும் என்கின்ற அந்த சாவர்கருடைய தொலைநோக்கு செயல் திட்டத்தோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது. ஆகவே தான் வக்ஃப் போர்டில் அவங்க கை வைக்கிறாங்க, காஷ்மீரில் கை வைக்கிறாங்க.
இன்றைக்கு பெரும்பான்மை இல்லை மைனாரிட்டி அரசாக பாஜக இருக்கிறது. அப்படி பாஜக மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த செயல் திட்டம் மசோதாக்கள் அங்கே அவைக்கு வந்து அவர்களை வரவேற்றுக்கின்ற வகையிலோ அல்லது எதிர்க்கின்ற வகையிலோ அங்கே வந்து விவாதங்கள் நடக்கின்றன. அப்படி அவர்கள் ஒரே நாடு என்பது இந்து ராஷ்டிரமாக, ஒரே மொழி என்பது இந்தி மொழியாக இருப்பதற்கு தடையாக இருக்கின்ற ஒரு அடையாளம் எது என்றால் அது தேசிய இனங்கள் என்கின்ற தேசிய இனம் என்கின்ற அடையாளம். அப்போ தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை அவர்கள் அழித்தொழிக்க வேண்டுமென்றால் மத அடையாளத்தை புகுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போ இதற்கு முன்பு வந்து கர்நாடகாவில் துளு என்கின்ற ஒரு இனம் இருந்தது. அவர்கள் தனிநாடை கேட்டு போராடினார்கள். இன்றைக்கு அவர்கள் இந்துத்துவத்தில் கரைந்து போனார்கள். பலர் அப்படி கரைந்து போயிருக்கிறார்கள். லிங்காயத்தில் கூட நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று சொன்னார்கள். அவர்களுக்கு ஒரு மதத்தை உருவாக்கி அவர்கள் இந்து மதத்தினுடைய அடையாளமாக மாற்றிவிட்டார்கள். ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் தேசியத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நம்முடைய இந்த போராட்டம். அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக அவர்கள் முன்னெடுக்கின்ற அந்த போராட்டத்தில் ஒருபோதும் மத அடையாளத்தை, பௌத்த அடையாளத்துக்கு எதிராக அவர்கள் இந்து அடையாளத்தை ஒருபோதும் மேதகு பிரபாகரன் அவர்கள் உருவாக்கியதில்லை. இதான் உண்மையான தமிழ் தேசியமாக இருக்க முடியும் என்று அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியம் பேசுகின்ற சில கும்பல் எப்படி வந்து எல்முருகன் அவர்கள் எப்படி அமைச்சராக முடியும்? அவர் தெலுங்கு சமுதாயத்தைச் சேர்ந்தவர். நீங்கள் தமிழிசைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் அமைச்சராக கொடுக்கலாம் என்று பேசுகிறார். யார் என்று உங்களுக்கு தெரியும். இந்த அவையிலே, ஒரு புனிதமான ஒரு அவையிலே அந்த மாதிரியான பித்துக்குழிகள் பேரை சொல்ல நான் விரும்பவில்லை. அந்த மாதிரியான கோமாளிகள் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. ஏன் இந்த இடத்துல நான் இதை சொல்கிறேன் என்றால், இந்த அடையாளம் என்பது என்ன மாதிரியான அடையாளம்? எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்த செயற்குழுவிலே இந்த அடையாள அரசியலுக்குள் சிக்கிக்கொண்டு நாம் மிக மோசமான பின்னடைவை சந்திக்கக்கூடாது என்று செயற்குழுவிலே உரையாற்றினார்கள், பேசினார்கள். இந்த சாதிய அரசியலில் இல்லை வேற ஒரு அடையாளத்தில் நாம் அந்த அடையாளத்துக்குள் சிக்கிவிடக்கூடாது என்பதை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவுபடுத்தினார்கள். அந்த அடையாள அரசியல் எதுவுமே தேவையில்லை. இன்றைக்கு மொழி ரீதியான அரசியல் கூட இன்றைக்கி அடையாள அரசியலாக சொல்கிறார்கள். மத அரசியலுக்கு எதிராக, ஜாதி அரசியலுக்கு எதிராக மொழி அரசியலை தூக்கி பிடிக்கின்ற சில கும்பல் தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு பேசுகின்ற தமிழ் தேசிய அரசியல் என்பது இந்துத்துவத்தினுடைய பினாமியாக, இந்துத்துவத்தினுடைய இன்னொரு வடிவமாக அவர்கள் பேசுகிறார்கள். இந்து தமிழ் அல்லது தமிழ் இந்து என்கின்ற அடிப்படையில் அவர்கள் பேசுகிறார்கள். எவன் ஒருவன் இந்து என்கின்ற அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கிறானோ, தமிழ் இந்து என்று மணியரசன் போன்றவர்கள் பேசுகிறார்கள். அதை ஒட்டி வந்து இன்றைக்கு பலர் அதை வரையறுத்து வருகிறார்கள். எவன் ஒருவன் இந்து என்கின்ற அடையாளத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறான், சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசும்பொழுது அவர் ஒவ்வொரு வரையிலும் சொல்வது, இந்த இந்து மதத்தை பாதுகாப்பதே சாதிகள் தான், இந்த வர்ணாசிரமத்தை பாதுகாத்து கொண்டிருப்பதே சாதிகள் தான். ஆகவே தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்தினார்கள். இந்து மதத்தை அழித்தொழிக்க வேண்டுமானால் சாதி அமைப்பு வர்ணாசிரம முறையை உடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே தான் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த கருத்தியலை மிக தெளிவாக, உறுதியாக, அழுத்தமாக பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு அதே வர்ணாசிரமத்தை பாதுகாப்பதற்கு இந்து என்கின்ற அடையாளத்தை தூக்கி பிடிக்கிறார்கள். அதுக்கு பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு அதற்கு கூறுதீட்டி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இரையாகின்ற ஒரு கும்பலாக இன்றைக்கு போலி தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தான் மிக ஒடுக்கப்படுகின்ற ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகத்தை, மண்ணின் மைந்தர்களை தெலுங்கர் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஜாதி வெறி பிடித்த ஜெய்சங்கரையோ அல்லது வந்து நிர்மலா சீதாராமன் போன்றவர்களையோ அவர் மற்ற ஆரியர் என்றோ மற்றது சொல்லவில்லை. அவருடைய மிக மோசமான வன்மமான பேச்சாக நான் பார்க்கின்றேன். ஏன் இந்த இடத்துல இதை சொல்கிறோம் என்றால், தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அந்த அரசியலை பேசக்கூடியவர்கள் மிக தெளிந்த ஒரு தெளிவான பார்வைக்கு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இதை சொல்கின்றோம். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறார்கள். சாதி ஒழிப்பு தான் முதன்மையானது. அதைத்தான் தமிழீழத்திலே செயல்படுத்தினார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள். அமைப்புக்குள்ளே அவர்கள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துவதற்காக தான் சாதி மறுப்பு திருமணங்களை அவர்கள் அங்கீகரித்தார்கள். அதுக்கு முன்பு வந்து திருமண முறை இல்லை, திருமணங்கள் அங்கே
அங்கே அங்கீகாரம் இல்லை, அனுமதி இல்லை. ஆனால் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துவதற்காக பல்வேறு ஆலோசனையின் அடிப்படையில் அந்த திருமண முறையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், சாதி ஒழிப்புக்காக. ஆக சாதி ஒழிப்பை முன்னிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் சாதி ஒழிப்பு குறித்து பேசுவதில்லை. ஆனால் நான் தமிழ் தேசிய அரசியல் நான் பிரபாகரன் கொடியை பயன்படுத்துகிறாங்க, பிரபாகரன் தான் எனக்கு தலைவர்னு சொல்கிறாங்க. இதை விட தலைவர் கொச்சைப்படுத்துகின்ற ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் எவனும் பேசிட முடியாது. அவ்வளவு மோசமான அரசியலை இங்கே முன்னெடுக்கிறார்கள். ஜெசி அவர்கள் பேசும்பொழுது இது நூற்றாண்டு விழா, மாவீரன் லெனினுடைய நூற்றாண்டு விழா குறித்து பேசினார்கள். 1917 அந்த புரட்சி நடந்தது, எல்லோருக்குமே தெரியும். எவ்வளவு பெரிய புரட்சி அங்கே நடைபெற்றது. அதற்கு பிறகு பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலை, பாட்டாளி வர்க்கத்தினுடைய அரசு அங்கே அமைக்கப்படுகிறது. ஆனால் ஜார்மன்னனுடைய அந்த கொடுங்கோலாட்சி வீழ்த்தப்படும்போது அங்கே இருந்த அரசர் 2ஆம் நிக்கோலஸ் இருந்தார். அவரை குடும்பத்தோடு கைது செய்கிறார்கள். அவருடைய மனைவி அலெக்சாண்ட்ரா கைது செய்யப்படுகிறார். அவருடைய பிள்ளை ஓல்கா கைது செய்யப்படுகிறார். எல்லோருமே ஒரு 12 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். ஒரு சர்வாதார ஆட்சி நடத்தியவர்கள், மக்களை படுகொலை செய்தவர்கள், யாரும் கேள்வி கேட்டால் அவர்கள் இல்லாமல் செய்யப்பட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மன்னர்களை ஒரு மக்களுடைய புரட்சி வீழ்த்தி அவர்களை கைது செய்து சிறைப்படுத்தி அவருடைய அந்த சாவு மிக மோசமான சாவாக இருந்தது. நிக்கோலஸ் உடனடியாக சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார். தொடர்ச்சியாக அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் 12 பேரும் அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு மக்களுடைய புரட்சி எப்படி இருக்கும், இது நடக்குமா என்கின்ற கேள்வியெல்லாம் வேறொரு பக்கம் இருந்தாலும், மாவீரன் லெனின் அவர்களுடைய அந்த போராட்டம், அவருடைய கருத்தியல் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்காக இருந்தது, ஒட்டுமொத்த மக்களுடைய விடுதலைக்காக இருந்தது. ஒரு பாட்டாளி வர்க்க விடுதலை உலகம் தழுவிய அளவிலே உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்கிற சொல்கின்ற வகையில் அவருடைய அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதனுடைய விளைச்சல் தான் 2ஆம் நிக்கோலஸ் வீழ்த்தப்படுகிறார், படுகொலை செய்யப்படுகிறார். அதோடு அந்த சாம்ராஜ்யம் முடிந்து விடுகிறது. தோழர்களே, ஒரு இன விடுதலை போராட்டம் என்பது எல்லோருக்குமான இருக்க வேண்டும். யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்க வேண்டிய தேவை இருக்கின்றது. யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் நாம் நிற்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதைத்தான் தோழர் செங்கோடி அவர்கள், இப்படி மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இனம், இந்த தமிழ் தேசிய இனம், அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள்? இன்றைக்கி நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் ரவிச்சந்திரன் அவர்கள், அவரும் அந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். நம்மை விட அவருக்கு நிறைய தெரியும். அவர் இப்பொழுது ஒரு பதிப்பகம் வைத்து நடத்துகிறார்கள். 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அவர் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார்கள். இவரை விட, பேரறிவாளனை விட, முருகனை விட இந்த தமிழ் சமூகத்திற்கு யாரும் தியாகம் செய்து விட முடியாது. ஆனால் வெறுமனே ஒரு 2-3 சினிமா படங்களை எடுத்துவிட்டு நான் தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறேன் என்று அவர்கள் படத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு பிழைப்புவாதம் நடத்துகிறவர்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற கோணத்தில் நான் சொல்கின்றேன். மிக ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த அரசியல் போய்கொண்டு இருக்கின்றது. பாரதிய ஜனதாவுக்கு எப்படி ஒரு அரசியல் நோக்கம் இருக்கின்றதோ, அவர்கள் அந்த அரசியல் நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக என்ன விதமான அரசியலையும் அவர்கள் செய்வார்கள். தேசிய இனங்களுக்கு எதிராகவும் செயல்படுவார்கள். தேவைப்பட்டால் தேசிய இன அடையாளத்தையும் அவர்கள் தூக்கி பிடிப்பார்கள். கடைசியில் அதை நீர்த்து போக செய்வார்கள். இதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாம் தோழர் செங்கோடி அவருடைய நினைவு நாளில் நாம் உறுதியெடுக்க வேண்டிய உறுதிமொழி, இந்த தேசிய இனத்தினுடைய அடையாளம், தேசிய இனத்தினுடைய விடுதலையை நாம் முன்னெடுக்க வேண்டும். இந்திய இறையாண்மை ஒன்றை பேசுகிறார்கள். முதலில் தமிழ்நாட்டில்
தமிழர் இறையாண்மை என்ற ஒரு கருத்தியலை முன்வைத்து தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்திய ஒரு கட்சி இருக்கிறது என்றால், ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால், அது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால். தமிழர் இறையாண்மை மாநாடு ஒன்றை நடத்தினோம். தமிழர்களுக்கென்று ஒரு இறையாண்மை இருக்கின்றது. இன்றைக்கு இந்திய இறையாண்மைக்குள் அது சிக்கி கிடக்கிறது. இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தமிழ் தேசியம் பேசினால் அது தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய தேசியமாக தான் முன்வைக்க வேண்டும். இந்திய தேசியத்துக்குள் உள்ளே நுழைந்து அல்லது உள்ளே இருந்து கொண்டு உள்ளே பதுங்கி கொண்டு தமிழ் தேசியம் பேசுவது என்பது ஒரு கேலிக்கூத்தானது. ஆகவே நாம் முன்னெடுக்க வேண்டிய பயணம், நம்முடைய இலக்கு என்பது நம்முடைய விடுதலையை நோக்கி நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காகத்தான் நம்முடைய தோழர் செங்கொடி அவர்கள் வீரச்சாவடைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்க விடுதலை ஆயிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. அந்த விடுதலைக்கு பின்னாடி ஒரு விடுதலை இருக்கின்றது. அந்த விடுதலையை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். அந்த விடுதலை தான் விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு என்பதை சொல்லி இந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்த தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.